ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். சில விஷயங்களை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த முடிவு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாழ்க்கையில் தோணும். அந்த மாதிரியான ஒரு சில முடிவுகள் நம்ம யோசித்து பார்த்தோம்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த கரெக்டான நேரத்தில் அந்த முடிவு எடுத்திருக்கணும். அதே மாதிரி தான் நானும் என்னோட ஒரு கல்யாண விஷயத்தில் அம்மா அப்பா சொல்கிறப்ப நான் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் இப்படி தான் ஒரு எண்ணம் இருந்துச்சே தவிர, எங்கள் அம்மா அப்பாலாம் சொன்னாங்க, இது மாதிரி அவனோட படித்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே, காலேஜ் முடித்தவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் போகிற அளவுக்கே பிள்ளைங்க இருக்குங்க. நீ இன்னுமே கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிற, நாங்கள் இருக்கிறப்பே நல்லா இருக்கிறப்பே உனக்கு ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு கொடுத்துடணும், அதுதான் என்னோட ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறது. ஆனால் எங்களுக்கு சில விஷயங்களை யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சில நேரங்களில் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, இதுக்கப்புறம் அம்மா அப்பா எனக்கு ஒரு சில முடிவுகள் அப்போ எடுக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் காசு அப்படின்ட்டே இருக்கிறோம். நம்மளுக்கும் இப்போ அம்மாவுக்கும் முடியாமல் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே நான் வந்தேன். எல்லாருக்குமே அது இருக்கிறது தான். ஆனால் இதை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருந்தேன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரு நல்ல உடம்பு நல்லா இருந்தப்போ எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான இதாக இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால அப்பாவும் அந்த அளவுக்கு இதாக இல்லை. அண்ணன் எதையுமே அவன் கண்டுக்காமல் அவன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவன் டெல்லியில் இருக்கான். அதனால் அம்மா அப்பாவுக்கு என்ன கவலைன்னா, நம்மளுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைய யார் பார்த்துக்குவா பண்ணுவா, யார் இது பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கவலைங்கிறது தான் அம்மா அப்பாவுக்கு இருந்த ஒரு இதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணேன். சரி, இதுக்கப்புறமும் நம்ம கல்யாணம் வேணாம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா 2 பேர்ட்டையுமே சொன்னேன். நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, இனிமேல் நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிம்மா, அது உண்மைதான் அப்படின்னு அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா அம்மா நல்லா இருந்தப்போ உனக்கு பார்த்து நேரம் முடிச்சிருந்து ஒரு குழந்தையா இருக்கும், எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ காலம் கடந்து நீ சொன்னாலும் பரவாயில்ல, இப்போனாச்சும் உனக்கு எங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்லேயே எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 3 மந்த்தில் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. என் ஃபீல்ட்லேயே வேலை பார்க்குற மாதிரியான ஒரு பையன்தான். இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம்னா, இத்தனை நாளாக மேரேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியான ஒரு எண்ணங்கள், எப்படி ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே போகிறது அப்படிங்கிறது எனக்கு நிறைய குழப்பத்தில் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி திடீர்னு அந்த லைஃப்குள்ளே எப்படி நம்ம போக போகிறோம், எப்படி நம்ம அதை மேனேஜ் பண்ண போகிறோங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. இருந்தாலும் அம்மா அப்பாவுக்காக நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம அம்மா அப்பா ஒரு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செய்கிறதுல தவறு கிடையாது. அவங்களுக்காக தான் இத்தனை வருஷம் அவங்க நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நம்ம செய்யக்கூடியது நம்ம மேரேஜில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய ஒரு லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்தால் அவங்களோட ஒரு சந்தோஷமே இருக்குது அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறது. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் எனக்கு என்ன ஒரு யோசனைனா, அவர் நல்லா தான் என்கிட்ட பேசினார். என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்தே அவர் என்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் என்னால் எப்படின்னா, திடீர்னு அந்த லைஃப்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. எதாக இருந்தாலுமே நம்மளுக்கு முதல் தடவைங்கிறப்ப கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். அப்புறம் பழகிட்டா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அப்புறம் அம்மாலாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. நீ இப்படியே அந்த பையன்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணுனா, அந்த பையன் உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் நினச்சிருவாருமா. அதனால் நீ எல்லாருக்குமே முதல்ல கொஞ்சம் பேசுகிறப்ப தயக்கமாக தான் இருக்கும். அப்புறம் நீ பேசுனா தானே அவரோட இப்போ ஒரு மாதம், ஒரு 3 மாதம் இடைவெளியில் நீங்கள் பேசுகிறது தான் நீங்கள் பிற்காலத்தில் வாழ போகிற நாட்களில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நினைவுகளை கொடுக்குறது அந்த விஷயந்தான். அதனால் அதுக்கப்புறம் நீ நினச்சா கூட ஒரு இந்த மாதிரியான ஒரு டைமுங்கிறது உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவரும் ஒரு நல்ல ஒரு டைப்பாக தான் இருந்தார்.
எதாக இருந்தாலும் எனக்கு ஒரு கேர் பண்ணுறதா இருக்கட்டும், என்னோட ஒரு வேலையில் எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குற அளவுக்கு ஓரளவு நல்ல ஒரு பையனை தான் வந்து எங்கள் வீட்டில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க அம்மா தான் வந்து வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.